வெல்கம் பேக் டு ஷபு வெப் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தால்ச்சா புலாவ் ரைஸ்க்கெலாம் வேறு லெவலில் செய்வாங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். 1 கப் துவரம் பருப்பு, 2 தக்காளி, 10லேருந்து 15 பல்லு பூண்டு, பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 4. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் நல்லா குக் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா கடையிற அளவுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற வாட்டர் மட்டும் தனியாக எடுத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா கடையும். நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கடைஞ்சி வந்துடுச்சு. இது கூடவே நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லவங்கப்பூ 5லேருந்து 6 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சமாக, ஏலக்காய் 1, வெங்காயம் 2 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் தக்காளி 1. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வாட்டர் நம்ம தனியாக எடுத்து வச்சோல்லையே அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். ஃபங்க்ஷன்லாம் வச்சா இந்த மாதிரி தால்ச்சா தான் புலாவுக்கு பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கள்ல. மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.